நம்ம மெட்டுக்கல் முனியப்பன் கோயில்கிட்ட இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த இடங்களை வந்து கவர் பண்ணி வீடியோ காட்டுறேன். நம்ம பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கப்பாடியிலேருந்து ஒகேனக்கல் போகிற ரோடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்த வச்சு எஸ்ஐ தினேஷ் உட்பட வழி மறித்து காரில் இடையில வந்து கல்லை போட்டு சுட்ட இடம். அந்த கல் பகுதிக்கிட்டு இருக்குது. இது வந்து மெட்டுக்கல் முனியப்பன். இந்த சந்தனக்காடு சீரியலில் வந்து இங்கே வந்து சோழி போட்டு போன மாதிரி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சுட்டதாக காட்டுவாங்க. ஆனால் அது மாதிரியானு தெரியாது நமக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து சுட்டதை மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஆர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ச்சிக்கு மேலே தான் வந்து வீரப்பன் அவர்கள் வந்து ஃபுல்லுமே வந்து மேலே வந்து கேங்கும் கீழே ஒரு சைடில் ஒரு கேங்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு சென்டரில் வந்து கல்லை குறுக்க போட்டு, இந்த கல் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருந்துச்சு. அந்த கல் மேலேருந்து தான் வந்து உட்காந்து சுட்டது. இப்போ அந்த கல் மேலேருந்து கீழே சரிஞ்சு வந்துருச்சு அந்த ரோடு அகலப்படுத்தும் போது. எப்படின்னு பாருங்கள். எஸ்ஐ தினேஷ் மட்டும் இல்லை, கூட இருந்த எல்லாத்தையும் சேர்த்து அன்னைக்கு சுட்டது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தினேஷ் மேலே வந்து ஏகப்பட்ட காரணங்கள் வீரப்பன் அவர் வந்து அடுக்கிறாரு. என்னென்னா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டது இந்த எஸ்ஐ தினேஷை தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. எப்படின்னு இந்த கல் மேலே இந்த லைன் வந்து கல் ரோடு எடுத்துட்டாங்க. இது பக்கமாக இருந்துச்சு இன்னும் கரெக்டாக. இன்னும் அப்போ வந்து குறுகிய ரோடு தான், சின்ன ரோடு. அங்கேருந்து ஃபயர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து துப்பாக்கி தோட்டோடைய குண்டு இதில் நிறைய இருக்கும். இந்த இடத்துல எங்கேயோ கல் இடையில வச்சு ஃபயர் பண்ணதான் சொல்கிறாங்க. இதில் எப்படி குண்டு வந்திருக்கும் அப்படின்னு தான் தெரியல. கார் இந்த இடத்துல நின்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. ஆர்ச் வந்து இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. எஸ்ஐ தினேஷுக்காக நினைவஞ்சலி செலுத்துகிற வகையாக 5 பேர் இறந்ததுக்கு இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. மெட்டுக்கல் முனியப்பன் கோவில். நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்கூட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து மெட்டுக்கல் முனியப்பன் கோவில் இருக்குது. இங்கே வந்து ஃபயர் பண்ணினது. ஆர்ச்சி இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. நம்ம காவேரி ஆறு பார்த்துக்கங்க. கர்நாடகாவிலேருந்து தண்ணி திறந்து விட்டால் இந்த வழியாக தான் வந்து நம்ம மேட்டூர் டேமுக்கு தண்ணி வருது. நல்லா கரெக்டான ஒரு இடம் சூஸ் பண்ணி, ஏன்னா அந்த டரல்லேருந்து வரும்போது நல்லா பக்காவாக வந்து வேகமாக வர முடியாது. கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க.